இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இந்த செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் வாயு நிஷ்காசனா. வாயு நிஷ்காசனா 2 சுட்டுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழம் பற்றிய தகவல்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பழம் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் மூலிகை ஏதாச்சும் ஒரு தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு வாயு நிஷ்காசனா ஏற்கனவே ஒரு சுற்று போட்டிருக்கோம். வாயு நிஷ்காசனா எப்படின்னா உட்கார்ந்த நிலையில் போட்டிருக்கோம். இன்று செய்து காமிக்க இருக்கிற வாயு நிஷ்காசனா நின்ற நிலையில். அது அந்த உட்கார்ந்த நிலை செய்கிறேன் இல்லையா, அதில் உள்ள பயன்கள் அனைத்தும் இதில் கிடைக்கின்றன. அது இல்லாமல் கொஞ்சம் பலன் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாயு நிஷ்காசனத்தில் கிடைக்கின்றன. ஒரு 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். 2 சுற்று முடிந்த பிறகு வாயு நிஷ்காசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ முடிந்தளவு ஆசனம்லாம் நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக ஆசனம் பயிற்சிலாம் தொடர்ந்து நம்ம பழகி வந்தோம்னால் நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். அது இல்லாமல் நம்ம எந்த துறையில் நம்ம இருக்கிறோமோ அந்த துறையில் நம்மளால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். அதுக்கான ஒரு ஊக்குவிப்பு தான் இந்த ஆசனங்கள்லாம் செய்தோன்னா நம்மளுக்கு நம்ம இப்போ நம்மளாம் இருக்கோம்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அது தெரியல இது தெரியல அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பூமியில் பிறந்துட்டாவே அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமையாக ஒன்று இருக்கும். கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. அந்த திறமையை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இந்த ஆசனம் பயிற்சிலாம் தொடர்ந்து செய்து பழகி வந்தோம்னா அந்த திறமையெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தொடர்ந்து இந்த ஆசனத்தை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்தோன்னா நம்மளுக்கு நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது. நம்மளுக்கு அப்படியே படிப்படியாக நம்ம ஆசனம் செய்து பழகி வந்தோம்னா அந்த நன்மைகள்லாம் நம்மளால் உணர முடியும். அதனால் நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம மட்டும் செஞ்சால் போதாது. நம்ம சில நன்மைகள்லாம் நம்ம அடைஞ்சோம்னா அதை நம்ம உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த உலக அளவு எங்கே வேண்டுமானால் இந்த நம்ம நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பரப்பணும். நம்ம தமிழர்கள் இந்திய நாட்டவர்கள்லாம் எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவு நம்ம தமிழ் எல்லா நாடுகளிலும் தமிழ் மொழி அப்படியே தான் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. நம்ம தமிழில் தான் கொடுக்குறோமா பரவாயில்ல. நம்ம அனைத்து நாடுகளிலும் தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்து பயன்பெறுவாங்க. நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாயு நிஷ்காசனா ஏற்கனவே ஒரு சுற்று போட்டிருக்கோம். நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நல்ல சிறப்பான பயனுள்ள ஒரு யோகா அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் தொடர்ந்து நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனத்தை தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பார்க்கக்கூடிய வாயு நிஷ்காசனா நின்ற நிலையில் செய்து காமிக்க இருக்கிறோம். நின்ற நிலையில் செய்து காமித்த பிறகு உடலக பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு நின்ற நிலையில் செய்து காமிக்க இருக்கிறோம். முடிந்த பிறகு 2 சுற்றுகள் முடிந்த பிறகு வாயு நிஷ்காசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது ஒரு கால்களை ஒரு 2 அடி அகலமாக வைத்து கொண்டு உடலக பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு வாயு நிஷ்காசனா செய்து காமிக்க இருக்கிறோம். 1 2 5 அப்படி கூட செய்யலாம். எப்படியும் செய்யலாம். இப்படி செய்யலாம். உங்களுக்கு எப்படி செய்ய முடியுதோ அப்படி மாரி பண்ணிக்கலாம். இப்பொழுது எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. நன்றி. 2 கைகளும் பின்பற்ற வேண்டும். வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு.
ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் இன்று பார்க்கக்கூடியது ஒரு மூலிகை பற்றி. மூலிகை வந்து இந்த பூ வந்து எப்படின்னா நல்லா ஒரு நீல கலரில் இருக்குது. இந்த மூலிகை பற்றி இந்த ஆசிரியர் வர்ணனையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதோட வேறு எப்படி இருக்குது பாருங்கள். வேறு இது வந்து இலை. இந்த மூலிகையில் வந்து இந்த வேர்லேருந்து இந்த பூவிலேருந்து இந்த இலையிலேருந்து எல்லாமே மிகவும் பயனுள்ளது. நம்ம தோட்டத்திலலாம் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் அப்படியே எங்கே பார்த்தாலும் மூலிகை நிறையா இருக்குது நம்ம தோட்டத்தில். காய் இந்த அளவு இருக்குது. காய் வச்சிடுறேன். காய் இது எப்படி இருக்குது பாருங்கள். பூவும் வச்சு காமிக்கிறேன். பூ எப்படி இருக்குது பாருங்க. நல்ல கலரில் டபுள் கலரில் 2 கலரில் இருக்குது பாருங்க. பின்பக்கம் இருக்குது பாருங்க. பின்பக்கம் இந்த காம்பு இருக்குது பாருங்க. அப்படி எல்லாமே மிகவும் பயனுள்ளது. அந்த பூ மறுபடியும் பிரித்து அப்படியே திருப்பி காட்டுங்க. பூ அந்த மறுபடியும் பழைய மாதிரி காட்டுங்க. முன்பக்கம் பின்பக்கம் முன்பக்கம் எப்படி இருக்கு பாருங்க. அதுலேயே பின்பக்கம் எப்படி இருக்கு பாருங்க. பூக்குள்ளேயே பூ இருக்குது பாருங்க. அதனால கவனிங்க உள்ற. இதுதான் சங்குப்பூ. அதனால தான் சங்குப்பூன்னு அழைக்கிறோம். பூக்குள்ளேயே பூ இருக்குது. இந்த சங்குப்பூவில் என்னெல்லாம் பயன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்லலாம். நம்ம 1 இல்லை 2 இல்லைங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா நல்லது. நம்ம எப்போதுமே வந்து நிறைய சொல்லும்போது அதை கவனித்து காதில் வாங்கி ஏற்றுக்கிட்டு பண்ணோம்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். நாங்கள் ஏன் அந்த சங்குப்பூவை பற்றி இவ்வளோ தூரம் அதை இது பண்ணுறோன்னா சங்குப்பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த சங்குப்பூ பயன்கள். சங்குப்பூவில் தலையில் ஏற்படுகின்ற பொடுகாட்டம் உள்ளது, ஒரு திப்பையாக ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன நோய் இருந்தால் தலையில் ஏற்படுற நோய்க்கு அந்த இலையும் அரைச்சி இது பண்ணிவிட்டு அந்த பூவை நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு குடித்தோம்னா சரியாகிறதுக்கு 100% சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் அனுபவபூர்வமான உண்மைகள். மந்தம்னு சொல்லுவோம், அதாவது கண் நோய்கள் மந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்க்குறது அரைக்குறையாக இருக்கும் இல்லைங்களா. அவங்க இந்த உள்ளுக்கு சாப்பிட்டு ஒரு உரிய ஆசிரியர், அதாவது தெரிஞ்ச மருத்துவ நிபுணரை வச்சு சொட்டு கணக்கில், அதாவது நல்லா புழிஞ்சு அதை சாறு எடுத்து நல்லா வடிகட்டி அதுலேருந்து 1 சொட்டு 2 சொட்டு அந்தமாரி சொட்டு கணக்கில் விடுவாங்க. அவங்கள உரிய ஆசிரியர் கொண்டு. ஏன்னா உங்கள் கண் என்ன நிலையில் இருக்குது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ சுத்தமாக பாதிக்கப்பட்ட கண்ணில் ஊற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா ஒன்றும் வரலன்னா அதுவும் சிரமம். அதனால் உங்களோட அந்தமாரி உள்ளவங்கள இது பண்ணணும். சங்குப்பூ சாறு, இந்த சங்குப்பூ மலைச்சாறு எடுத்து பூ இருக்குங்களா, பூவை நிறைய பிடிங்கினா சாறு வரும். அந்த சாறை எடுத்து அப்படியே சாப்பிடலாம். அது என்ன செய்யும் அப்படின்னா கல்லீரல் இருக்குங்களா, வயிற்றில் உள்ள கல்லீரல் இருக்குங்களா, அந்த கல்லீரல் நல்லா பலப்படுத்தி, இப்போது அடிக்கடி சிறுநீரகம் போகிறாங்க அந்தமாரி பிரச்சனைகள்லாம் தீருது. அந்தமாரி விஷயங்களுக்கெல்லாம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட என்ன இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சிடும் இந்த சாறு, மலைச்சாறு. அப்புறம் தேமல், உடல் முழுவதும் ஏற்படுகிற கரும்புள்ளிகள், இது அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. தேமல்லாம் நமக்கு தெரியும், திப்பையாக வரும், ஒரு ரவுண்டாக இருக்கும். அந்த தேமைக்கு இந்த இலையை நல்லா அரைச்சி அதை 10 போட்டுகிட்டே வரலாம். 10 போட்டுகிட்டே வந்தீங்கன்னா சரியாயிடும். உள்ளுக்கும் அந்த சாறை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோன்னா விரைவாக சரியாகிறதுக்கான வழிகள் இருக்குது. அந்த பூ சாறை எடுத்துக்கிட்டு இந்த இலையோட சாறை வந்து மேலே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டே இருந்தால் உடல் முழுவதும் எங்கெங்கெல்லாம் அந்த நோய், தேமல் நோய் மற்ற விஷயம் எது இருக்கோ அங்கெல்லாம் தடவிக்கலாம். அந்த அப்புறம் சிறுநீரக பை அடைப்புகள்லாம் இருக்குல்ல, சிறுநீரக நோய்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது உள்ளுக்கு எடுத்துக்கும்போது அந்த சிறுநீரக நோய்கள் அனைத்துமே சரி செய்யக்கூடிய விஷயங்களை நல்லா சரி செய்யுது. ஆனால் உடம்புல காய்ச்சல்லாம் வருது, ஜுரம் அடிக்குது, பசங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா இந்த இலையை நல்லா கொதிக்க வச்சு, இலையும் பூவும் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சு அந்த இதை எடுத்துக்கிட்டோம்னா, பூ நிறைய எடுத்துகிட்டு நல்லது தனியாக எடுத்துக்கலாம், இலைச்சாரை தனியாக எடுத்துக்கலாம். இது ஒன்றும் தப்பு இல்லை. 2மே சேர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துக்கும்போது கொஞ்சம் தூர்ப்பு தன்மையாகவும் இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கணும். எப்போது சாப்பிட்டாலும் மிளகு எல்லாத்துலேயுமே, இப்போ இந்த சாறு சொல்கிறோன்னா மிளகு 4 சாறை அந்த மிளகை உடச்சி போட்டு உள்ளுக்கு எடுத்துக்கும்போது, மேலே போடும்போது இது கூட உள்ளுக்கு எடுக்கும்போது அந்த 4 மிளகை உடச்சி அதில் போட்டுக்கிறது மிகவும் நல்லது. அதில் உள்ள தேவையற்ற நோய்கள் வேறு ஏதாவது எதிர்ப்பு தன்மை ஏற்படுத்தாமல் இருக்குது இந்த மிளகு மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யுது. தேவையற்ற நச்சுகள்லாம் நீக்கி. அப்புறம் இந்த சங்குப்பூ டீ, இப்போ நம்ம சைடில் தான் சங்குப்பூ டீ போட மாட்டாங்க. இப்போ கேரளா, ஆந்திரா இந்தமாரி இடத்துலலாம் சங்குப்பூ டீயே கிடைக்குது. அந்த டீயை நிறைய குடிச்சு இது பண்ணலாம். தமிழ்நாட்டிலையும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு சங்குப்பூ டீ. நல்லா உடம்புக்கு நல்லது. சாதா டீ இல்லாமல் சங்குப்பூ டீயே இது.
இந்த சங்குப்பூ பாருங்கள், கோயிலுக்கும் சாமிக்கும் படைக்கிறாங்க. நம்ம சைடில் அதை பண்ணுறதில்ல. கோயிலுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்க பண்ணுறாங்க இந்த சங்குப்பூ. இந்த சங்குப்பூலேருந்து நறுமணம்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நறுமணம் இல்லாத பூ இது சங்குப்பூ. அதனால் நறுமணம் இல்லாத பூ. இந்த சங்குப்பூவில் வந்து வகைகள் வந்து நிறைய இருக்கும். கொஞ்சம் சங்குப்பூவிலே வெள்ளை சங்குப்பூலாம் இருக்குது. அது இல்லை, நம்ம இப்போ காட்டுறது வந்து நீல கலரில் உள்ள சங்குப்பூ. நீல கலரில் மகத்துவ பெரிய விஷயங்கள். அப்புறம் நீரிழிவு நோயின்னு சர்க்கரை நோய் இருக்குங்களா, உடல் பருமன், மறதி, ரத்த ஓட்டத்தெல்லாம் சீர் செய்யக்கூடிய விஷயங்களை இந்த சங்குப்பூ செய்யுது. இந்த சங்குப்பூ எப்படி எடுத்துக்கிறது நீரிழிவு நோயாளிகள்னால், ஒரு 20 பூ சங்குப்பூவை பிச்சிங்க. அந்த 20 சங்குப்பூவை பிச்சுக்கிட்டு அந்த 20 சங்குப்பூவை பிச்சு அந்த சங்குப்பூவை எல்லாத்தையும் எடுத்து நல்லா வெந்நீரில் ஒரு 1 லிட்டர் வெந்நீரில் கொதிக்க வைக்கிறீங்க. ஒரு சங்குப்பூ ஒரு 20 சங்குப்பூவை போட்டு கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த சங்குப்பூ நல்லா கொதித்து வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியை 1/2 லிட்டர் தண்ணி ஆக்கின பிறகு அதை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா, நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க எல்லாருமே காப்பாற்றக்கூடிய விஷயம். அதாவது மேலே மேலே அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல வழிகள் போக்கும், வழிகளை செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது இந்த சங்குப்பூ. அப்புறம் இந்த சங்குப்பூனால் நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால, இது பார்த்திங்கன்னா வேலியிலலாம் நிறைய இருக்கும் அந்த சங்குப்பூ. உங்களுக்கு பூவே காட்டிட்டோம், அதோட எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டிட்டோம். அதனால் நீங்கள் பயப்படாமல் எங்கே இருக்கோ அதை இது பண்ணிக்கலாம், வச்சு நிறைய பயன்கள் பெறுங்க. ஒவ்வொரு விஷயமும் ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்களுக்கு சங்குப்பூனால் நிறைய ஆரோக்கியம் இருக்குது. அந்த மேக நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோய்களுக்கு அதை சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது, சரிங்களா? அதனால் அதை நீங்கள் பெண்கள் எடுத்துங்க. மேக நோயினா இல்லை, அந்த வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க. அந்தமாரி விஷயங்கள் தான் அந்த மேக நோயின்னு சொல்லுவோம். அந்த விஷயங்களுக்கு மிகவும் சரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். நிறைய இருக்குது இந்த சங்குப்பூ பற்றி. இது வந்து சங்குப்பூ வந்து சில இடத்துல சுடரல்லின்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்துல சங்குப்பூன்னு தான் சொல்லுவோம். சில இடத்துல வந்து சுடரல்லி இல்லை நெருப்பு அல்லின்னு சொல்லுவோம். அந்த பூவோட டிசைன் இருக்குங்களா, நெருப்பு, அந்த பூவோட இது அமைப்பு வந்து நெருப்பு மாரி ஒரு விஷயம் இருக்கும். சங்கு மாரி இருக்கனால சங்குப்பூன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி அது மாறுபடுது அந்த இடத்த. அதனால் அந்த அதையும் சொல்லிவிடுவோம். இது பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இந்த சங்குப்பூ வந்து பூஜைக்கு, பூஜை புனஸ்காரம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. சரி, அந்த சங்குப்பூ பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஆர்ஜே அவர்கள் உங்களுக்காக வாயு நிஷ்காசனம், நின்ற நிலையில் வாயு நிஷ்காசனம் செஞ்சு காட்டுவாங்க. நின்ற நிலையில் உள்ள வாயு நிஷ்காசனம், ஏற்கனவே நிஷ்காசனம் போட்டோம். உட்கார்ந்த நிலையில் நிஷ்காசனம், அது மலச்சிக்கலை சரி செய்யக்கூடியது. இது மலச்சிக்கல் அப்படியே அந்த வாயு நிஷ்காசனம் என்ன சொன்னோமோ அத்தனை பலனும் இருக்கும். அதை விட அது அதிகப்படியான பலன்கள். கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும், பார்த்து செஞ்சோன்னா நல்லது. சரி, ரைட்டு. இந்த சங்குப்பூ பற்றி நிறைய சொல்லிட்டோம். இந்த சங்குப்பூவில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஏராளம் மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் மிகப்பெரிய மருத்துவ குணம் நீரிழிவு நோயாக்கு சிறந்தது. அப்புறம் வந்து தேமல், கரும்புள்ளி இவங்களுக்கெல்லாம் மிகவும் சிறந்தது. அப்புறம் தலைநோய்கள், அதாவது தலையில் போய் நிறைய புண்ணு, காயம் அந்தமாரி இருக்கும், சொறி சிரங்காட்டம் இருக்கும், அந்த பொடுகு இந்தமாரி விஷயங்களாக இருக்கும். இதை அரைச்சி சேர்த்து இது பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் நன்மைகள் அனுபவிக்கலாம். நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். சங்குப்பூ பற்றி சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான பதிவுகள் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருவோம். ஏன்னா நேரமின்மை தான் எல்லாருக்குமே. அவங்களுக்கும் எங்கள் வீடியோ நிறைய நேரம் ஓடுறோம் அப்படிங்கிற மாரி சொல்கிறதுனால தான் இதை குறைச்சி இதை பண்ணுறோம். ரைட்டு, மீண்டும் ஒரு முறை நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்குது. இன்னும் அதிகம் போகும். நேரையின்மை காரணமாக குறைச்சி கொண்டு நாங்கள் ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். முடிந்தளவு நாங்கள் அளிக்கக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதுமாரி இதெல்லாம் ஒரு பயனுள்ள ஒரு பதிவு தான். இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆசனத்துக்கு போயிடுறோம். நேரடியாக நம்ம எளிய பயிற்சி செய்து முடித்து விட்டு வாயு நிஷ்காசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். 2 அடி காலை அகலம் வச்சுக்கிட்டு 1 2 இப்போ இந்த பொசிஷனில் செய்து காமிக்கிறோம். கை இப்படி வேணுமா வச்சுக்கலாம், இப்படி வேணுமா வச்சுக்கலாம். அவங்க அது எப்படி செஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைக்கணும். நான் இப்போ இப்படி செய்து காமிக்க இருக்கிறேன். இந்த பொசிஷன் ஓகேவா? எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. நன்றி ஆர்ஜே.
வாயு நிஷ்காசனா 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். வாயு நிஷ்காசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை இன்று ஆசிரியர் அவர் வர்ணனையிலே பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா பலன்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ஆசிரியர் அவர்கள் நான் பலனெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். முடிந்த பிறகு கருத்துக்க நேரம் சில கருத்துக்களையும் தெரிந்து கொள்வோம். ஆசிரியர் அவர்கள் செய்த பலன்களை சொல்லிவிட்ட பிறகு நான் ஒரு 2-3 நன்மைகள் மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல இருக்கிறேன். இப்போ வந்து நல்லா விரிவாக ஆசிரியர் வர்ணனையில் வாயு நிஷ்காசனா செய்வதனால் ஏற்படும் பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி. சொன்ன பிறகு ஐயா தான் சொல்லுவார். அவரோட இன்றைக்கி வந்து உடல்நிலையை கருதி அவரோட பேச்சு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இன்றைக்கி நேற்று நிறைய மூலிகை போட்டு குளித்ததுனால அவர் கொஞ்சம் சாயந்தரமாக குளிச்சிட்டார் மூலிகை போட்டு. அதனால் அவர் கொஞ்சம் பேசுகிறது திணறுது மூச்சு. அதனால் அந்த பயன்கள் சொல்கிறத நான் அதிகமாக எடுத்துக்கிறேன். அவர் பயன் சொல்லுவார், இருந்தாலும் அதிக பயன்களை நான் எடுத்துக்கிறேன். என்ன காரணம், அவரோட நிலை கருதியே நம்ம இது பண்ணுறோம். உங்களுக்கு சொல்லும்போது அது விளக்கமாக புரியணும் இல்லைங்களா, அதுக்காக நான் எடுத்துக்கிறேன். சரி, இந்த வாயு நிஷ்காசனம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து வாயு பிரிக்கிறது தான் அந்த வாயு நிஷ்காசனத்தோட மிகப்பெரிய விஷயம். வாயுனா தெரியும் இல்லைங்களா, அபான வாயுன்னு சொல்லுவோம். அந்த வயிற்றில் ஏற்படுகின்ற தேவையற்ற வாயுவை வந்து வெளியேற்றும். அந்த வெளியேற்றத்துக்கான மிகப்பெரிய ஆசனம் தான். அதனால தான் வாயுனால் மிகப்பெரிய பிரச்சனைகளே இருக்கும். வாயுனால் குடும்பமே பிரிஞ்சதெல்லாம் இருக்குது. அந்தமாரி பார்த்துருக்கீங்களா, வாயுனால் குடும்பமே பிரிஞ்சிருக்கு. அந்தமாரிலாம் இல்லாத அதேமாரி சண்டைகள்லாம் நிறைக்கும் ஸ்கூலுக்குள்ளார. நான் இல்லை நீ நான் குசு இது சொல்லுவான். நம்ம ஊரில் எப்படி வாயுன்னு சொல்ல மாட்டான். அதை நம்மளால குசு விட்டுட்டான் தம்பியே அவன் கூப்பிட்டு நான் இல்லை அமுக்கி விடுவான். அப்படியே சவுண்டு கேட்காம அப்படியே முக்கி மெனவே அப்படியே விடுவான். அந்த பேர்லாம் இல்லாமல் வந்துச்சா வெளியில் விடுங்க, தப்பே கிடையாது. இதில் என்ன இருக்குது, நம்ம உடம்புல தேவையற்ற வாயை வெளியேற்றுது. அதனால் தப்பே கிடையாது. அதுக்காக ஐயோ யார் என்ன சொல்லுவா, ஒரு கூட்டத்தில் குசு விட்டுட்டேமே, கொஞ்சம் வெளியில் நவுந்து போய் விடுங்க. வந்துச்சா டக்குன்னு நவுந்து போங்க. இல்லை பரவாயில்ல விட்டுட்டேன் அவசரத்தில் வந்துருச்சுன்னு சொல்லுங்கள். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. இன்னும் இது ஒரு துர்நாட்டம் லைட்டே இருக்கும், அவ்வளோதான். அந்த வாயு வெளில வருது, அதை வெளியேற்றதுக்கான வழிகள் தான் இந்த வழி. சரிங்களா, மிகவும் சிறந்த வழி. இப்போ நான் வாயு நிஷ்காசனம்னா சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயந்தான். வாயு நிஷ்காசனம் ஒன்றும் பெரிய விஷயத்தை செய்ய போகிறதில்ல, நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா, இந்த நமஸ்கார ஆசனத்தை போல தான் இந்த ஆசனத்தோட என்னென்னலாம் நடக்குன்னா, தொடைகள், அப்புறம் முழங்கால்கள், தோள்கள், புஜங்கள் மற்றும் கழுத்து இருக்குங்களா, கழுத்து பகுதியில் உள்ள நரம்பு தசையில் பயனுள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். பயனுள்ள தகவல்னா இப்போ நரம்பு சுருட்டி இருக்குது அப்படின்னா அந்த நரம்பு சுருட்டினதை சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. இப்போ ஃபுல்லாக உடல் முழுவதும் அந்த நரம்புகளாக சுட்டி இருக்குது அப்படின்னா இந்த நரம்பு சுருட்டெல்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. இடுப்பு இருக்குல்ல, இடுப்பு கூட்டு இருக்குல்ல, அந்த வளைவுத்தன்மையை இப்போ ஏற்படுத்தும் போது இந்த இடுப்பு கூட்டில் நல்லா வளைவுத்தன்மை ஏற்படுத்தும். அப்போ பார்த்திங்கன்னா இடுப்பு கூட்டில் உள்ள வலிகள் மசாஜ் செய்ய அப்படின்னா இடுப்பு கூட்டில் உள்ள இதெல்லாம் வந்து நீங்கள் மசாஜ் போய் குத்திலாம் பண்ண முடியாது. இந்தமாரி திருப்பி உள்ளார உள்ள உள்ளுறுப்புகள் சொல்ல மசாஜெலாம் செஞ்சு சிறப்பாக இயங்கிறதுக்கு வழிவகை செய்கிறது. முதுகு தண்டுவடத்தில் உள்ள புஜங்கள் மற்றும் கால் தசைகள்லாம் நல்லா முதுகு தண்டோட உள்ள கால் புஜங்கள்லாம் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுது. அப்புறம் கால் தசைகள்லாம் இருக்குங்களா, 2 கால் உள்ள தசைகளை சம அளவில் பிரித்து செய்கிறனால சம அளவில் உடலளவில் சமநிலைப்படுத்துறது மிக மிக முக்கிய பயன்படுத்துது. மூட்டுகளில் உள்ள பிரிகள்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு விஷயங்களும் மூட்டுகளை பிரித்து வேலை செய்யக்கூடிய, இப்போ ஒரு மூட்டுக்கு இன்னொரு மூட்டுக்கும் பிரிவினையெல்லாம் இருந்தால் மட்டும் தான் சரியாக இயங்கும். அந்த சவுண்டெலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரிவினை சரியான இடத்துல அந்த பொசிஷனில் கொண்டு வைக்கக்கூடிய விஷயங்களை செய்யுது. அப்போ மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. இந்த ஆசனங்கள்லாம் உரிய ஆசிரியர்கள், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு சரியாக செய்ய கற்றுக்கணும். அப்போ தான் இந்த விஷயம் எல்லாமே நமக்கு போய் கொண்டு சேர முடியும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. சரி, இந்த பயிற்சி செய்யும்போது சாம்பவி முத்திரையெல்லாம் இருக்குது. அந்த முத்திரைகளை இல்லை உட்காந்து செய்கிறதுல 2 விஷயம் இருக்குது இல்லையா. உட்காந்து செய்யும்போது அந்த சாம்பவி முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த முத்திரை இல்லைன்னா முத்திரைகளை ஏதோ ஒரு முத்திரைகள் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த முத்திரைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு 20 வகையான முத்திரைகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். நிறைய வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கும், முத்திரைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஆசனங்களை கொடுத்துட்ருக்கோம், நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்பப்போ சொல்லும்போது, ஏன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு நேரம் தான் அதிகமாகிட்டே இருக்குது இல்லையா, அதனால் அதை குறைச்சிக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். இந்த விஷயத்தெல்லாம் குறைச்சி பண்ணுறோம். சரி, நரம்பு மண்டலத்தை நல்லா சரி செய்யக்கூடிய இந்த ஆசனமாக இருக்குது. மிகப்பெரிய ஆசனம்.
இன்றைக்கி கருத்து கண்ணாயிரம் பகுதியும் ஐயாவோட கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லிவிட்டு ஐயாவும் அவரோட பயன்களை சொல்லிவிட்டு முடிச்சுப்பார். நன்றி. வாயு நிஷ்காசனா செய்வதனால் நன்மைகளை ஆசிரியர் வர்ணனையில் கேட்டு தெரிந்து கொண்டோம். இந்த வாயு நிஷ்காசனம் செய்வதனால் ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். அந்த நமஸ்கார ஆசனம் வாயு நிஷ்காசனத்திலேயே நமஸ்கார வாயு நிஷ்காசனம் செய்கிறேன் இல்லையா, அதில் உள்ள நன்மைகள் அனைத்தும் இதில் கிடைக்கக்கூடியது. தொடைகள், முழங்கால், தோள்கள், புஜங்கள் மற்றும் கழுத்தில் உள்ள நரம்பு தசை பயனுள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இடுப்பு கூட்டில் உள்ள உறுப்புகள் தசைகள் மசாஜ் செய்யப்படுகின்றன. நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்து மேலே உள்ள உறுப்புகள்லாம் மசாஜ் செய்கிறோமே, அது மாதிரி உள்ளுறுப்புகள்லாம் மசாஜ் செய்யப்படுகின்றன. முதுகு தண்டையும் புஜங்கள் மற்றும் கால் தசைகளையும் சமமாக விரிவடைய செய்கின்றது இந்த ஆசனம்லாம் செய்வதனால். இந்த வயிற்றில் உள்ள அந்த பொறுமெல்லாம் சில பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த பொறுமெல்லாம் இந்த ஆசனம் செய்வதனால் நீக்கப்படுகின்றன. இந்த கருத்து கண்ணாயிரம் சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறோம். பொதுவாக நம்மளுக்கு எப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு கருத்து சொல்கிறேன். நம்ம 4 பேருக்கு நல்ல செய்யணும் கூட தேவையில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கிறதே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயம். அதனால் நம்மளால் உதவி ஒருத்தவங்களுக்கு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வாழ்ந்தோம்னாவே அதுவே பெரிய விஷயம். அதுதான் இன்றைக்கி கருத்து கண்ணாயிரத்தில் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக சொல்கிறோம். இப்போ ஆசிரியர் அவர் வர்ணனையில் சில தகவல்களை நன்றி ஆர்ஜி அவர்களே. இப்போது சிறப்பாக சொல்லிட்டாங்க. ஆர்ஜி அவர்கள் சொல்லிட்டாங்க என்ன விஷயம்னா, அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைக்கிறதே மிகப்பெரிய விஷயம், அடுத்தவனுக்கு பொறாமப்படாமல் இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவன் பெரிய வண்டி வாங்கிட்டான், அவன் சின்ன வாங்கிட்டான், எல்லாமே வாழ்க்கையில் ஒரே ஒரு காலம் தாங்க. அதாவது நாட்கள் கணக்கில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நாட்கள், நேரம், மணி நேரத்தெல்லாம் கணக்கு பண்ணுங்கள். நீங்கள் பிறந்த நாள் இது வரைக்கும் எவ்வளோ நாள் பிறந்து எவ்வளோ நாட்கள் ஆகுதுன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். அதை பிறந்ததை எத்தனை நாட்கள்னு பாருங்கள். அந்த நாட்களை மணி நேரங்களாக மாற்றுங்க, மணியை நிமிடமாக மாற்றுங்க, நிமிடத்தை செகண்டாக மாற்றுங்க. அவ்வளோதாங்க வாழ்க்கை. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நிமிஷம் அப்படியே பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த வாழ்க்கையை ரொம்ப சகிச்சிக்கவே முடியாது. எவ்வளோ பேருக்கு இந்த துன்பம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற சகிச்சிக்கவே முடியாது. அதனால் அதே மாதிரி நிகழ்காலத்தில் இதுக்கப்புறமாச்சும் இந்த வீடியோ பார்த்த பிறகாச்சும் நிகழ்காலத்தில் நன்மைகளை மட்டுமே செய்வோம், நல்லது மட்டுமே செய்வோம். இந்த மகதீஷ்டி தினம் ஒரு யோகா தினமும் காலம்பரை 5:30 மணிக்கு சரியாக வெளியிட்டுருக்கோம். தினமும் ஒரு ஷார்ட்ஸ், அதாவது குறுகிய ஒரு நிமிடத்துலேருந்து 50 நிமிடத்துலேருந்து 60 நிமிடத்துக்குள்ளார உள்ள ஒரு வீடியோக்கள் போகிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். அதாவது நிறைய பார்க்குறோம், வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் போகுது. எங்கள் வீடியோ 100 கணக்கில் இல்லை, 50 கணக்கில் தான் இப்போ போகுது. நாங்கள் அதை பற்றி கவலைப்படதே இல்லை. எங்களுக்கு நாங்கள் எந்த விஷயத்தையும் யாருக்காகவும் கவலைப்படலை. எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப் கம்பெனிக்காரங்க அவங்களோட செயல்பாட்டில் சரியாகவே இருக்காங்க. ஏன்னா நல்லா செஞ்சால் மட்டும்தான் அதை வெளியில் ஒன்று பார்க்குறாங்க. எங்கள் யோகா சேனலுங்கிறது யோகான்னு சர்ச் பண்ணாலே எங்கள் சேனலில் காட்டுற அளவுக்கு எங்களை இது பண்ணலை, ப்ரொமோட் பண்ணலை. என்ன காரணம், எங்கள்கிட்ட உள்ள வசதி இல்லை, நாங்கள் அதை தெளிவுபடுத்த முடியல. உங்களுக்கு அவங்க கேட்குற தமிழெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கான டைமே இல்லை. ஏன்னா நாங்கள் நேரமின்மையினால் எங்களோட அந்த தமிழ்னு சொல்லுவோம், அந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன், அந்த விஷயத்தில் எங்களால் பண்ணவே முடியல. சும்மா அதை அப்லோட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை. உண்மை அதுதான். அதனால் எங்களால் முடிஞ்சது பண்ணுறோம். நீங்கள் ஏற்றுக்கிற மனையில் ஏற்றுங்க, முடிஞ்சளவு கொண்டு போய் சேருங்க. யூடியூப் கம்பெனிக்காரங்களும் நாங்கள் சாதாரண சேனல் தான் இருந்தாலும் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். அவங்க விருப்பப்பட்டால் பார்த்துக்கிட்டோம். அதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, இதையும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்காரங்க நல்லா காதில் அதாவது கம்ப்யூட்டர்லேயே போட்டு அதை அனலைஸ் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஒரு தடவை பார்க்குறாங்க, வியூ பண்ணி போய் கேட்குறாங்கன்னா அதை கேட்டிங்கன்னா இப்போ குழந்தைகள் ஸ்பீச்சுனா கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்களா, அந்தமாரி இது குழந்தைகள் ஸ்பீச் இல்லை, நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அந்தமாரி விஷயங்களை இது பண்ண சொல்லும்போது ஏதாவது வாய்ப்பு இருந்தால் எங்கள் சேனல் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி காட்டுங்க. நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு மெயிலெலாம் கொடுக்க தெரியல, ஏன்னா டைம் இல்லை. உங்களுக்கு மெயில் கொடுத்து அதுக்கு நாங்கள் பதில் கொடுத்து இந்த விஷயங்கள்லாம் எங்களால் வாங்கிறதுக்கான நேரம் இல்லை. அதனால் எங்களால் முடிஞ்ச ஸ்பீச்சிலே இந்த வீடியோவில் காட்டி சொல்கிறோம். நன்றி. தினமும் இந்த மகரிஷி தினமுறையாக பாருங்கள், பார்த்து மயில. இது அட்டு டெய்லி சிம்பிள் யோகான்னு வந்துடும், இல்லை அட்டு டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ்னால வந்துடும், மகதிஷ்டி டெய்லி சிம்பிள் யோகானால வந்துடும், மகதிஷ்டி டெய்லி யோகானால. இது ரொம்ப ஈஸியான விஷயம். கூகுள் சர்ச்சில் எங்கே போய் நம்மளோட சேனலோட பேர் அட்டு டெய்லி சிம்பிள் யோகான்னு அடிச்சிங்கன்னா வேறு எந்த சேனல் காட்டாது, நம்ம சேனல் தான் காட்டும். ஆங்கிலத்தில் இடைவெளியே எல்லாமே அட்டு ஒரு போட்டு சுழிச்சிருக்கும், அட்டு டெய்லி சிம்பிள் யோகா இன் அப்படி யோகான்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோ அனைத்தும் வெளில வந்துடும். நன்றி. மீண்டும் ஒரு நாளை ஒரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.